அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 26 பார்க்குறோம். ஸோ இன்டெக்ரல் காஸ் ரூட் எக்ஸ் டிவைட் பை ரூட் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ரூட் எக்ஸை வந்து டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ எக்ஸை எப்படி எழுதலாம்னா ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 1/root ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது 1/2 ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இப்போது இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா டிஎக்ஸ் டிவைட் பை ரூட் எக்ஸ், இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2 டிடின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டிஎக்ஸ் டிவைட் பை ரூட் எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. காஸ் ரூட் எக்ஸை காஸ் டீன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் காஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை டிஎக்ஸ் பை ரூட் எக்ஸ்க்கு நமக்கு 2 டிடின்னு கிடைக்குது. அப்போ டிவைடே இந்த டினாமினேட்டர் வரவே வராது, 2 டிடின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிறேன். இன்டெக்ரல் காஸ் டி இன்ட்டு டிடி மட்டும் கிடைக்கும். காஸ் டியை இன்டெகிரேட் பண்ணால் சைன் டி ப்ளஸ் சி. ஸோ இப்போ ஆன்சர் 2 சைன் டீயோட வேல்யூ ரூட் எக்ஸ் ப்ளஸ் சி. தேங்க்யூ.